2017 இந்த வருடத்தை ஜப்பான் மக்கள் கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டாங்க. ஆச்சரியம், மர்மம், பயத்தினால ஜப்பான் முழுவதிலும் ஒரே சலசலப்பு ஏற்பட்ட வருடம். காணாமல் போன ஒரு பெண்ணை தேடி ஜப்பான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ணி போனப்போ அந்த கேஸ் மூலமாக 9 தொடர் கொலைகளில் சம்மந்தப்பட்டிருந்த காணாமல் போன பல பேர்களோட மரணத்துக்கு காரணமான ஒரு சீரியல் கில்லர் போலீஸால் பிடிக்கப்பட்ட வருடம் அது. டோக்கியோவில் இருக்கிற கனகாவா ப்ரிஃபெக்சரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அன்றைய நாள் மக்கள் வெள்ளத்தில் அலைமோதுது. காரணம், அதிக மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த பயங்கர கொலைகாரனும் மக்களோட மக்களாக வாழ்ந்து வந்திருக்கான். இந்த கேஸோட ஆரம்பம் 23 வயதான டாமுரா ஐகோ என்ற ஒரு பெண் ஒருத்தரில் இருந்து ஆரம்பிக்குது. டாமுரா ரொம்ப அமைதியான, பெரிதாக யார்கிட்டையும் நெருங்கி பழகாத ஒரு பொண்ணு. அவங்க அப்பா அம்மா விவாகரத்து கிடைச்ச பின்னாடி டாமுரா அவங்க அம்மா கூட வாழ்ந்து வராங்க. அன்னைக்கு 2017 மே மாதம் டாமுராவோட அம்மா உடல்நலம் மோசமாக இருந்ததுனால இறந்து போகிறாங்க. இதனால் டாமுரா தனியாக வாழ வேண்டிய நிலைமையும் உருவாகுது. டாமுரா யார்கிட்டையும் அதிகம் பேசாததுனால அம்மாவை இழந்த கவலை நாளுக்கு நாள் அதிகமாகி அதுவே டாமுராவுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி போகுது. டாமுரா சோஷியல் மீடியாக்களில் அதிகளவு ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க அண்ணா அப்பப்போ சோஷியல் மீடியாக்களில் டாமுராவோட தொடர்பில் இருந்து வராங்க. இப்படி இருக்க 2017 அக்டோபர் மாதம் டாமுரா கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜோ காலோ வராததுனால டாமுரா யூஸ்வலாக போகிற இடங்களில் போய் விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் டாமுரா பற்றி யாருக்கும் எதுவுமே தெரிந்திருக்கல. டாமுரா சோஷியல் மீடியாக்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வந்த சோஷியல் மீடியாவில் இருந்து டாமுரா கிட்ட யார் கடைசியாக பேசி இருக்காங்க என்பதை சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அவர் எதிர்பார்த்தது போல டாமுராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து காணாமல் போன டாமுரா பற்றி ஒரு தகவல் கிடைக்குது. அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நபருக்கு அடிக்கடி மெசேஜ் போயிருக்கு. அதை எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறப்போ அதில் ஒரு மெசேஜ், நான் சாக விரும்புகிறேன் ஆனால் தனியாக இல்லை, உன்னால் என்னோட ஜாயின் பண்ணிக்க முடியுமா, உங்கள்கிட்ட கார் இருக்கா என்று டாமுரா அந்த நபர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நபரோட மெசேஜில் ஒன்று போதைப் பொருள் இல்லைனா மது உங்கள் பயத்தை குறைக்கும், அது என்கிட்ட நிறையவே இருக்குது என்று போடப்பட்டிருந்திருக்கு. இந்த மெசேஜ் போடப்பட்டு 21 நாட்களுக்கு பின்னாடி டாமுரா அந்த நபரோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அதில் நாம் இன்னைக்கு இதை பண்ணலாமா, என்கிட்ட 1000 ஜென் மட்டும்தான் இருக்குது, நீ எங்கே இருக்க, நீ ஆனா இல்லைனா பெண்ணா என்று கேட்கப்பட்டிருந்திருக்கு. இதுதான் டாமுரா ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த அடையாளம் தெரியாத நபருக்கு போட்ட கடைசி மெசேஜாகவும் இருந்திருக்கான். இந்த மெசேஜை பார்த்து பயந்து போன டாமுராவோட அண்ணன் இந்த எவிடன்ஸோட போலீஸில் டாமுரா மிஸ்ஸிங் ஆனது பற்றியும் கடைசியாக இந்த ட்விட்டர் அக்கௌண்டோட இந்த மாதிரி மெசேஜ் பண்ணினது பற்றியும் டாமுரா காணாமல் போனதுக்கு இந்த மர்ம நபருக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்றும் போலீஸில் புகார் ஒன்றையும் பதிவு பண்ணுகின்றார். டாமுராவோட மிஸ்ஸிங் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கடைசியா டாமுரா கிச்சியோஜி புகையிரத நிலையத்துக்கு வந்திருப்பதும் அக்டோபர் 23 மதியம் 1:30 மணியளவில் ஒரு நபரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததும் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகியிருக்கு. அந்த நபர் தலைக்கு தொப்பி போட்டிருந்ததோட தலைமுடியும் ரொம்பவே நீளமாக வளர்த்தும் ஒல்லியான தோற்றத்தை கொண்டிருப்பதும் சிசிடிவியில் தெரிய வருகிறது. பின்னாடி டாமுராவும் அந்த நபரும் கிச்சியோஜி புகையிரத நிலையத்தில் இருந்து மசிட்டோ புகையிரத நிலையத்துக்கும் பின்னாடி அங்கே இருந்து ஜாமா நகரத்தில் இருக்கிற சுபுடோய்மாய் புகையிரத நிலையத்துக்கும் வந்து சேர்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை பார்க்குறப்போ போலீஸுக்கு இதை கண்டுபிடிக்க முடிந்ததா. சாயந்தரம் 7 மணி அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அதன் பின்னாடி இவங்க எங்க போனாங்க என்பது சிசிடிவியில் பதிவாகி இருக்கல. ஆனால் சில நாட்களின் பின்னாடி இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஒரு புது எவிடன்ஸ் கிடைக்குது. டாமுராவை மீட் பண்ணின அந்த மர்ம நபரோட முன்னாடியே தொடர்புல இருந்த ஒரு நபரை டாமுராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து போலீஸ் தொடர்பு கொள்றாங்க. அக்டோபர் 30 அந்த நபரை நேரில் வந்து டாமுரா கடைசியாக சந்திச்ச நபரை அடையாளம் காட்ட கேட்குறாங்க. அதே சிசிடிவியில் பார்த்த தொப்பியோட நீளமான தலைமுடியும் ஒல்லியான தோற்றத்திலும் அந்த நபர் இருந்திருக்கான். மப்டியில் இருக்கிற போலீஸ் குற்றவாளியை அடையாளம் கண்டாலும் அவனை பின்தொடர முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவனை பின்தொடர்ந்து போனதில் ஸ்டேஷனில் இருந்து 750 மீட்டர் தூரத்தில் 2 மாடி கட்டடம் ஒன்றுக்கு மேலே போகிற வரைக்குமே அவனை பின்தொடர்ந்துருக்காங்க. பின்னாடியே போன போலீஸ் மேல் மாடியில் இருக்கிற அவன் வீட்டு கதவை தட்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன போலீஸ் முதல்ல பார்த்தது வெள்ளை நிற பேக் சில கட்டி இருந்திருக்கு.
அதுல இருந்து துர்நாற்றமும் வந்தபடி இருந்திருக்கு. அந்த மர்ம நபரை போலீஸ் கைது பண்றாங்க. இப்போ அவங்கிட்ட டாமுரா எங்கன்ற கேள்வி கேட்டப்போ அவங்கள அந்த வீட்டுல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் குடியிருந்த வீடு அவனோட சொந்த வீடு இல்லையா, வாடகை வீட்டுல தான் குடியிருந்திருக்கான். அங்க மொத்தமா 10 கூலர் பெட்டிகள் இருந்திருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒன்னா அவை அடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்த்த போலீஸோட உடம்பு மொத்தமா சிலுத்து போயிருக்கும்னு சொல்லணும். காரணம், அங்க இருந்த 10 பெட்டிகள்ல 9 பெட்டிகள்ல மனித தலைகளும் சில எலும்பு மீதிகளும் இருந்திருக்கு. அங்க இருந்து 9 தலைகளும் 240 எலும்புகளையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த நபரோட ரூம்ல இருந்து கத்தி, மரம் வெட்ட பயன்படுத்தப்படுற வாள், கயிறு, வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் வேறு சில பொருட்களும் கிடைச்சிருக்கு. அதோட இறந்த ஆட்களோட மணி பர்ஸும் காலணிகளும் ஒன்னாக கட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதோட அவனோட குளியலறை முழுவதிலும் ரத்தம் உறைஞ்சு போயிருந்திருக்கான். இந்த உடல்களை செய்யப்பட்டிருந்த போரன்சிக் பரிசோதனையில 9 பேர்ல ஒருத்தர் ஆண் என்றும் மீதி 8 பேர் பெண்கள் என்றும் சொல்லப்பட்டது. அதோட இந்த 9 நபர்கள்ல அண்மையில் கொல்லப்பட்ட நபர் 2 வாரங்களுக்கு முன்னாடியும் முதல்ல கொல்லப்பட்ட நபர் 3 மாதங்களுக்கு முன்னாடியும் கொல்லப்பட்டிருந்தார். அப்படி பார்க்க போனா 3 மாத இடைவெளிகள்ல 9 கொலையுமே பண்ணப்பட்டிருக்கு. இது பற்றி அந்த வீட்டுல கீழ் போர்ஷன்ல குடியிருந்த ஆட்கள் கிட்ட கேட்டப்போ கூட அந்த அறையில இருந்து இதுவரைக்குமே சந்தேகத்துக்கிடமான சத்தங்களையோ அல்லது செயல்பாடுகளையோ அவங்க பார்த்ததோ அல்லதோ கேட்டதோ இல்லையா. ஒருவேளை போயிரத நிலையும் பக்கத்துல இருந்ததுனால அந்த கில்லர் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொலை பண்ணி இருக்கலாம் என்பது போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த நபர் இப்பெல்லாம் அறைக்கு செல்லும் போது அந்த அறை கதவை திறக்கிறானோ அப்போ எல்லாம் துர்நாற்றம் ஏற்பட்டதாகவும் சிலர்னால சொல்லப்பட்டிருக்கு. 2017 நவம்பர் 9ஆம் தேதி குற்றவாளி பிடிக்கப்பட்டு 16 நாட்களின் பின்னாடி இறந்த 9 பேரை யார் யார் என்பதை அவங்களோட DNA வச்சு போலீசார் கண்டுபிடிக்கின்றனர். முதலாவதாக கொல்லப்பட்ட மியூரா மிசிக்கி என்ற 21 வயதான ஆபீஸ் ஒர்க்கர் என்பதோட 19 வயதான பாடசாலை மாணவி ஹங்கோரா இசிகா என்பதோட மற்றவங்க 17 வயது தொடக்கம் 26 வயதுக்கு இடைப்பட்டவங்களா இருந்திருக்கின்றனர். இதுல பலர் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்லப்படுகிறது. இதுல இந்த கேஸ் ஆரம்பிக்க காரணமாக இருந்த டாமுரா தான் கடைசியாக கொல்லப்பட்ட நபர் என்று சொல்லப்படுகிறது. ஜப்பான் முழுவதிலும் இந்த கேஸ் ரொம்பவே பயத்தை உண்டு பண்ணி இருந்தது. அத்தோட ஒருத்தரால எப்படி 3 மாதங்கள்ல 9 கொலைகளை பண்ணி இருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுந்தது. கடைசியா குற்றவாளி யார் என்பது மக்களுக்கு ரிவீல் ஆகுது. குற்றவாளியோட பெயர் தகாய்ஹிரோ ரைசி என்று சொல்லப்பட்டது. 1990 அக்டோபர்ல ஜாமா நகரத்துல பிறந்த இவரோட குடும்பத்துல தாஹிரோவோட சேர்த்து மொத்தமா 4 பேர் இருந்திருக்காங்க. இவரோட அப்பா அம்மா பிரிஞ்சதுக்கு பின்னாடி தகாய்ஹிரோ அவரோட அப்பாவோட இருக்க முடிவு பண்ணி இருக்கான். அதிகமா தனியாக வாழ பழகி கொண்ட தகாய்ஹிரோ பார்ட் டைம்ல ஒரு வேலையையும் செய்ய ஆரம்பிக்கின்றான். தனியாக வாழ்ந்த காலங்கள்ல அதிக மன அழுத்தம் இருந்ததுனால பல முறை தற்கொலை பண்ணவும் முயற்சி பண்ணியதாகவும் அது தோல்வியில் முடிந்ததாகவும் தகாய்ஹிரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல அவனாலேயே சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இதே ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஒரு பெண்கிட்ட தப்பா நடந்து கொண்டதற்காக அரெஸ்ட் ஆகியும் இருக்கான். தகாய்ஹிரோ பின்னாடி விடுதலை ஆகி இருக்கான். அதிகமா இருட்டு அறையில இருந்து தன்னோட நேரத்தை செலவு பண்ணிய தகாய்ஹிரோ சோசியல் மீடியாக்கள் அதிக நேரத்தையும் செலவு பண்ணி இருக்கான். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் காரணமா நாளொன்றுக்கே 70 பேர் வரைக்கும் தற்கொலை பண்றாங்க. தகாய்ஹிரோ இப்படிப்பட்ட நபர்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள ட்விட்டர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். தகாய்ஹிரோ கிட்ட மொத்தமா 5 ட்விட்டர் அக்கௌண்ட்கள் இருந்திருக்கு. இதுல 1 பொதுவாக பயன்படுத்தி கொள்ளவும் மற்ற 4 தற்கொலை செய்து கொள்ளுகின்ற மனநிலையில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தி வாரான். இப்படி அவங்களோட நண்பனாக அறிமுகமாகும் தகாய்ஹிரோ அவங்கள தற்கொலைக்கு தூண்டி தன்னோட இஷ்டத்துக்கு அவனோட வீட்டுக்கே கூட்டி சென்று கொலை பண்ணியிருக்கான். இதுல தகாய்ஹிரோவோட முதல் விக்டிம் மியூரா மிசுகி என்று சொல்லப்பட்ட 23 வயது பெண்ணாக இருந்திருக்கார். இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கொலைகளோட பல உண்மைகள் தெரிய வருகிறது. முதலாவது கொல்லப்பட்ட மியூராவினால் தகாய்ஹிரோவுக்கு 5,10,000 ஜென் பணம் தகாய்ஹிரோவோட வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. தகாய்ஹிரோ புதிய அபார்ட்மெண்ட்டுக்கு குடிவந்த பின்னாடி 3 நாட்களுக்கு பிறகு இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் தகாய்ஹிரோவோட வீட்டுல சந்திச்சு கொள்றாங்க. மியூரா குடித்த கூல்ட்ரிங்க்ஸ்ல தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்த தகாய்ஹிரோ மியூரா மயங்கியதற்கு பின்னாடி கழுத்தை கயிறினால் இறுக்கி
அவங்கள கொலை பண்ணியிருக்கான். முதல் கொலை என்பதனால இறந்த உடலை எப்படி அங்கிருந்து வெளியில கொண்டு போறது என்பது தெரியாத தகாய்கிரோ 3 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராம மியூராவோட உடல் பாகங்களை கட் பண்ணி கூலர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அதன் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அதை பல்வேறு இடங்கள்ல இருக்கிற குப்பை தொட்டிகள்ல கொண்டு போய் போட்டிருக்கான். ஆனா இறந்தவங்களோட தலையை குப்பை தொட்டியில போட்டா மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் இருந்ததுனால கொலை பண்ற நபர்களோட தலையை மட்டும் கூலர் பாக்ஸ்ல போட்டு வீட்டிலேயே சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கின்றான். நான் முன்னாடி சொன்னா போல இதுல தகாய்கிரோவோட வீட்டுல 10வது கூலர் பாக்ஸை முன்னாடியே வாங்கி வைத்திருந்த விதத்துல போலீஸ் ஒருவேளை அவனை பிடிக்காம இருந்திருந்தா நிச்சயம் 10வது நபர் அந்த நாட்களுக்குள்ளேயே கொலையாகி இருப்பார் என்று சொல்லணும். கடைசியா செப்டம்பர் 30ஆம் தேதி 2020 அன்னைக்கு தகாய்கிரோவுக்கு டோக்கியோ நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குது. மறுபடியும் இது போல இன்னும் ஒரு கேஸ்ல சந்திக்கலாம்.